ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ காய்கறி கழிவை மக்க வைக்கிறதுக்கு மாடி தோட்டத்தில் இருக்குதுட்டு என்ன செஞ்சோம், ஒரு வாளியில் நம்ம ஹோல்ஸ் போட்டு அதில் மக்க வச்சோம்ல. இப்போ தரை தோட்டத்துக்கு வந்ததுனால என்ன செஞ்சிடும், மண்ணிலே இப்படி ஒரு பெரிய குழியை எடுத்துகிட்டு காய்கறி கழிவுலாம் ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் எடுத்து என்ன செய்ய போகிறேன், இதில் போட்டு மாட்டுச்சாணம் கொஞ்சோல நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு வச்சுனா சரி மண்புழு உருவாகிரும். அந்த இது என்ன செஞ்சிடும், மக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இதில் வாழைப்பழத்தோல், பட்டர் பீன்ஸ் தோல், இந்த நம்ம இது எடுத்து வச்சோம்ல கல்வாழை, அதில் நிறைய இதை பிடுங்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடு தோல், மாதுளம்பழத்தூள் எல்லாமே இதில் போட்டு என்ன செஞ்சுருக்கு, ஊற வச்சு வச்சுருக்கு. இதைத்தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எல்லாத்தையும் இந்த குழிக்குள்ளே போட்டு வச்சாச்சு. இது மேலே என்ன செஞ்சிடணும், மாட்டு சாணத்தை என்ன செஞ்சிடணும், மேலே போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுறணும். மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு விடணும். போட்டோன்னா சரி நிறைய மண்புழுக்கள் உருவாகும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மண்ணை போட்டு நல்லா மூடியாச்சு. அது மேலே என்ன செஞ்சிடணும், நாட்டு சர்க்கரை 4 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன். இதை என்ன செஞ்சிடணும், இது மேலே நம்ம ஊற்றி விட்டுறணும். அப்படிங்கும்போது மண்புழுக்கள் நிறைய உருவாகும். இதை ஊற்றி விட்டுட்டு அது மேலே என்ன செஞ்சணும், கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். இது மக்கின பிறகு நம்ம என்ன செஞ்சோம்னா கொஞ்சம் எடுத்து இந்த மண்ணையே நம்ம எடுத்து எல்லா செடிகளுக்கு என்ன செஞ்சிடலாம், போட்டு விட்டுறலாம். எவ்வளோ அமுங்குதுன்னு பாருங்கள். இது நம்ம மண் வீட்டுக்குள்ளே இப்படி தோட்டம் மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம். தோட்டம் இல்லை, நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும், ஒரு வாளியில் ஹோல்ஸ் போட்டு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கும்போது போட்டோம்ல, அந்த மாதிரி என்ன செஞ்சோன்னா காய்கறி கழிவில் மக்க வச்சுக்கலாம். இது நல்லா கரெக்டாக ஒரு 10 நாளில் நமக்கு என்ன செஞ்சிடும், நல்லா மக்கி வந்துடும். ஏன்னா தரையிலங்கும் போது சீக்கிரமாக நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அதோட நம்ம நாட்டு சக்கரையும் ஊற்றிருக்கோம்ல, அதனால் என்ன செய்யும், சீக்கிரமாக நல்லா மக்கிடும். இதை எடுத்து நம்ம மக்கின பிறகு இந்த மண்ணுகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தொட்டியில் இருக்க செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சாலும் நம்ம போட்டு விட்டுறலாம். தரை தோட்டம் வச்சுருக்காங்க, இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் விவர்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு கருவேப்பிலை செடியில் ஒரு பெரிய புழு நிற்கிது, காமிக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எவ்வளோ பெரிய புழு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த புழு இந்த பாருங்கள், இந்த கருவேப்பிலை இருக்க இலையை ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இங்கே பாருங்கள் எச்சத்தை போட்டு வச்சுருச்சு பாருங்கள். இந்த புழுவை பார்த்தா நீங்கள் விடாதீங்க, இலையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருவாங்க, சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. கருவேப்பிலைக்கு நிறைய தீமை விளைவிக்கிற புழு இது இதை நம்ம இப்போ எடுத்து என்ன செஞ்சிடணும், கொன்று போட்டுறணும். இதை விட்டு வைக்கக்கூடாது. அப்புறம் எல்லா செடியும் குருத்து இலையாக வரும்ல, குருத்து இலையெல்லாம் என்ன செஞ்சிடும், இது வளரக்கூடாது. குருத்து இலையை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புழுவாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாப்பிட்டு எச்சம் போட்டு நல்லா கொளுத்து போயிருக்காங்க. நம்ம இந்த இலையோட என்ன செஞ்சுருவோம், கட் பண்ணி எடுத்துருவோம். கீழே விழுகாது, அப்படியே இலையை பற்றிக்கிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. இந்த இடக்கு பாருங்கள், இங்கே நம்ம நசுக்கி போட்டுறணும். இங்கே பாருங்கள், அந்த புழுவை நசுக்கி போட்டாச்சு விவர்ஸ். இதே மாதிரி தான் செடிகளில் இருக்கும், குருத்து இலையை கடிக்கிறதுக்காக இருப்பாங்க பாருங்கள். கருவேப்பிலையில் ஒரு இலையை விட்டு வைக்கல பாருங்கள், அவ்வளோ இலையும் சாப்பிட்ருச்சு. நம்ம அப்பப்போ அந்த கருவேப்பிலை செடியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கருவேப்பிலைக்கு தான் மெயின் அந்த இது வரும். கருவேப்பிலைக்கு மரத்துக்கு, அதுபோக எலுமிச்சம்பழம் மரத்துக்கு, நார்த்தங்காய் மரத்துக்கு, இதுகளுக்கெல்லாம் என்ன செய்யும், மெயினாக அந்த புழு வரும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், நித்திய மல்லி என்ன செஞ்சுருக்கு, நம்ம இப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள் இவ்வளோ தான் கட் பண்ணி இருக்கிறோம். இதை இனிமேல் என்ன செஞ்சிடணும், குழி தோண்டி கீழே தரையில் படர விட போகிறோம். தடையில் கம்பு வச்சு படரும். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுல, அதனால் பாதியை கட் பண்ணி விட்டேன். அப்படி தான் பாருங்கள், புதுத்தில் நிறையா வந்துருச்சு பாருங்கள். கட் பண்ணி விட்ட உடனேயும் எப்போவுமே இந்த முல்லைக்கொடியை, இந்த நித்திய மல்லியை நம்ம கட் பண்ணி விட அங்கே பாருங்கள் புது தளிராக நிறைய வர ஆரம்பிச்சிடும்.
பூத்தளிர் வந்தால் தான் என்ன செய்யும், நிறையா மொட்டுக்கள் வைக்கும். பாருங்கள், பூத்தளிர் வச்சு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள், மொட்டுக்கள் வைக்கும். இந்த இங்கே வர கீழே கூட இங்கே பாருங்கள், புதுசாக நிறைய தளிர் வந்திருக்குது. அவ்வளோத்துல என்ன மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பறிக்கலாம். இனிமேல் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த இலையும் எடுத்து என்ன செஞ்சிடணும், நம்ம இந்த காய்கறி கழுவி போட்டிருக்கோம்ல மண், அதிலையே போட்டு வச்சிடணும். அதுபோக கொய்யா இலையும் நிறைய என்ன செஞ்சிருந்துச்சு, நிறைய அந்த பூச்சி கிடச்சிருந்துச்சு. அதையும் நேற்று எடுத்து என்ன செஞ்சுருக்கு, வெட்டி காய போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இலையும் என்ன செஞ்சோன்னா உருவி இந்த மண்ணில் போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா என்ன செஞ்சிடும், இதுவும் நல்லா மக்கிரும். நேற்று அசோஸ் பயிரெலாம் எல்லாம் கொடுத்தோம்ல விவர்ஸ். இங்கே பாருங்கள், மிளகா தெரியுதான்னு பாருங்கள், குட்டி குட்டியாகவும் ஒரு 20 மிளகா போல் பங்காரு மிளகா கிடக்கு நமக்கு. குட்டி குட்டியாக வந்திருக்காங்க, பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் இருக்குது. இங்கிட்டு ஒரு மிளகா செடி வச்சுருக்கேன்ல, அதுலேயும் மிளகாலாம் நிறையா வந்திருக்குது. இயற்கை உரம் போட்டாலே சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்குது. கத்திரிக்காயும் இப்போ நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அசோஸ் பயிரிலும் இந்த பாருங்க, கத்திரிக்காயிலையும் பூ பூக்க ஆரம்பிச்சு நிறைய தளிர் அடிச்சிருக்குது. எல்லாம் சிறப்பாக வருது. பீக்கங்காய் கொடியும் நிறைய பூ வருது, காய் வரப்போகுது. மேலே வரைக்கும் அங்கே வரைக்கும் பீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த இலையை இந்த எங்கேயும் கடிச்சிருக்கு பாருங்கள், இந்த புழு இங்கே பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த புழு எங்கே இருந்தாலும் பார்த்து நீங்கள் கொன்றுங்க, அதை விட்டுறாதீங்க, ஏன்னா செடியை பாழாக்கிரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை இந்த முருங்கை மரமும் நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிட்டு. ஒரு சின்ன டிப்ஸ் தான், என்னன்னு கேட்டிங்கனாக்கும், இந்த காய்கறி கழிவை வேஸ்ட்டாக கீழே எப்போயுமே தூக்கி போடாதீங்க. கூடுமான வரைக்கும் எந்தாவது ஒரு செடிக்குள்ளே இல்லை மண் இப்படி கிடந்துச்சுன்னா தோண்டி தோண்டி புதைச்சி வச்சுருங்க. நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு காய்கறி கறி கூட இப்போ என்ன செய்யலாம், வெளியே போட்டதே கிடையாது. எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவேன், மண்ணுக்குள்ளே தோண்டி தோண்டி புதைச்சிருவேன். இங்கே பாருங்கள், இந்த கொய்யா மரத்துக்கு அடியில் அப்படி போட்டு விட்ருக்கேன். இந்த பழைய சோறு, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, பழைய சோறு தண்ணி, சோறு வடிப்போம்ல அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றுறது. இது வந்து நல்ல உரமாயிரும். அது கூட இன்னும் கொஞ்சம் மண்ணை மட்டும் மேலே போட்டு வைக்கணும். போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சிறப்பாக வரும். கொய்யாக்காய் 2 விட்டுருக்குது. 4 பூ பூத்துச்சுல, 2 காய் வந்திருக்கு. அந்த காய் கொஞ்சம் பெருசான அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.